இப்போ ஒரு கடந்த 2 நாளா எல்லாராலும் பேசப்பட்டு இருக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கேரளாவில் தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் கைதான விஷயம் தான். ஸோ இதுக்கடுத்து தமிழ் ராக்கர்ஸ்க்கு வந்து எண்டு காடா அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு வரும் இந்த நேரத்தில் தான் அதுக்கு அடுத்த நாளே வந்து எடுத்த புது படங்கள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ராயன் போன்ற படங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை டெட்பூல் வோல்வரின் இந்த படங்களாக இருக்கட்டும் சரி, அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சு. இங்கே எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அது என்ன அப்படின்னா, உண்மையாகவே நம்ம தமிழ் ராக்கர்ஸ் அட்மினை தான் வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணாங்களா, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் யார் பண்ணுறா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற பல கேள்விகளை நம்ம கிட்ட கொடுக்குது. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ராக்கர்ஸ்னா யாரு, என்ன, இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011ஆம் ஆண்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து, பிரபு, கார்த்தி, சுரேஷ் மற்றும் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த பிரபு அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணவர். ஸோ மற்ற 3 பேருமே இதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி படங்களை அப்லோட் பண்ணுற வேலையை மட்டுமே பார்த்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் தமிழ் படங்களை மட்டுமே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போக போக தெலுங்கு மற்ற படங்களையும் மொழி படங்களையும் சரி, ஹாலிவுட் படங்களையும் சரி கண்டினியூ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட சைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2011 வருஷம்லாம் வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு ரேட்டே இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 2Gன்ற ஸ்பீடில் அது மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த டைம்லேயே இவங்களோட டொமைன் அண்ட் இவங்களோட சைட் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு அப்லோடிங் ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ இவங்க சைட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்கன்னே கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2-3 மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் ராக்கர்ஸ்ன்ற சைட்டு எல்லாராலையுமே பேசப்படுது. எல்லாருமே இந்த இணையதளத்தில் போய் வந்து படங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரியான விஷயங்களை அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறைய மொழிப்படங்களை இவங்க வந்து அப்லோட் பண்ணுறதுனால சரி, இந்தியா முழுக்கவுமே இந்த இணையதளத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வையாளரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ் ராக்கர்ஸான இந்த சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான தாட்டில் நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது வந்து பேசு பொருள் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு டவுட் வந்திருக்கும், இப்படி சட்டவிரோதமாக படத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை அவங்க சைட்டில் அப்லோட் பண்ணுறதுனால போலீஸ் ஏன் அவங்களை என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அவங்க சைட்டை வச்சு அவங்களோட டொமைன் நேமையும் கண்டினியூவாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து போலீஸ்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரங்களுக்கும் சரி இல்லை மற்ற அதிகாரிகளுக்கும் சரி இவங்களை கண்காணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. ஸோ அந்த தமிழ் ராக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள இவங்க நிறைய பேர் ஆட்கள் மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தேட்டர்லையுமே, அதாவது இந்த ரூரல் ஏரியா அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் போய் ஆள் இல்லாத தேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தெரியாமல் வச்சு எடுத்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அந்த ஒவ்வொரு படத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் ஆன அமௌண்ட்டாக ஒரு 5,000 10,000 அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி தான் கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது அப்படின்ற மாதிரியான டவுட்டை நிறைய பேர் கலப்புது. ஸோ அப்போ சமீபத்தில் கூட கேரளாவில் அரெஸ்டான ஒருத்தருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் அரெஸ்டானவர் போகவே கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இதுக்கு பின்னாடி சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால இப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது. கைதானது உண்மையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அட்மின் தானா, இல்லை அட்மின் கீழே இருக்கிற ஒருத்தவங்களா, அந்த நம்ம துப்பாக்கி படத்தெல்லாம் பார்த்துருப்போம், ஸ்லீப்பர் செல் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்க ஸ்லீப்பர் செல் அவங்களோட பாஸ் வந்து யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு வேலை என்னன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வேலை வரும், அந்த வேலையை வந்து அவங்க பண்ணி முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போகலான்ற மாதிரியான ஒரு டவுட்டை இந்த விஷயத்துலையுமே அப்படியே கிளப்புது. இவங்களோட வேலை என்னன்னா, படத்தை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது, மற்ற எல்லாருமே அந்த படத்தை வந்து அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நிறைய பேருக்கு எழுப்புது. தமிழ் ராக்கர்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டொமைனில் மட்டும் ரன் ஆகல. தே ஹேவ் அ லாட் ஆஃப் மிரர்ஸ் அண்ட் க்ளோன்ஸ் தே ஹேவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டொமைன் பார்த்தீங்கன்னா சிசின்னு முடியும், டிசின்னு முடியும், நிறைய வேரியஸ் வேஸில் அது ரன் ஆகும். என்ன ஆகுனா, கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து தமிழ் ராக்கர்ஸ்.com இன்னைக்கு சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு .inல ரன் ஆகும், அடுத்து .cc டிசி டிஃப்ரெண்ட் டொமைனில் ரன் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட சைட்டை வந்து இங்கே ஒரு இடத்துல மட்டும் ஹோஸ்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் க்ளோன்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டோட சேம் காப்பியை இன்னொரு சர்வரில் இருந்து ரன் பண்ணுறது, விச் இஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஆர் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஓகே, அங்கே அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் சைட்டை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த டொமைன் வந்து தான் நம்ம பிளாக் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அவங்க அதை வேற ஒரு இடத்துக்கு ரூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக சைட் அங்கே போயிடும். .com நான் பார்க்கும்போது .comல இருக்காது, பட் பார்த்தீங்கன்னா .ccல இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ல பிளேசஸில் ஹோஸ்ட் பண்ணும்போது மிரர் சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறதுனால தான் இப்போ வரைக்கும் அதை முடக்கிறதுல வந்து ஒரு சின்ன சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன். ரெண்டாவது, லீகலாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டும் வந்து மல்டிபிள் டொமைன்ஸ் வந்து பாப்பப் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அதனோட ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் ஆகட்டும் அல்லது ஹோஸ்டிங் ஏரியாவாகட்டும், அது கவர்மெண்ட்டோட பவுண்டரிக்குள்ளே வரும்னும் போது ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுவே வேற கண்ட்ரியில் இருக்குது, வேற நம்மளோட லாவில் வந்து அவங்க இன்க்ளூட் ஆகாமல் இருக்கிறாங்கன்னும் போது தென் இட்ஸ் பிகேம் அ டஃப் ஃபார் த கவர்மெண்ட் டு ரீச் தம்.
ஓகே, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து அதை ரீச் பண்ணும்போது இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அவங்களோட ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் வந்து டிலே ஆகுது. இதனால தான் நமக்கு இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்கு. பட் லக்கிலி நவ் ஹாவ் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் த சைபர் ஆக்ட் சைட் பை த கவர்மெண்ட். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த DPDPA, இப்போ வந்திருக்கிற டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஸோ இதுவுமே வந்து டேட்டா ப்ரைவசிக்கு வந்து கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆன் தட். ஸோ இதுக்கான சேஞ்சஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன் கார்பரேட் சைட் there is a lot of changes happening. In media side also we are seeing that there are improvisations are happening. So இது full-fledged போகும்போது yes, the government may have the upper hand in this side. ஸோ அது வந்து கொஞ்சம் சைபர் ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வர வி பிலீவ் தட் இன் ப்ரைவசி ஏரியா இட் மே பிரிங் லிட்டில் இம்ப்ரவைசேஷன்ஸ் வி கேன் சி. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் வந்து என்ன அப்படின்னா, தமிழ் ராக்கர்ஸ் வந்து அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர்லி இட்ஸ் கோயிங் ஆன் ஆட்ஸ். ஓகே, தே ஆர் மேக்கிங் மோர் தென் 6 to 7 lakh per day based on their ad site visits they are popping up. ஸோ இதில் வந்து அவங்க எப்படி அதை மானிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க தே ஆர் ட்ரைங் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு சம் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் த்ரூ தட் தே ஆர் மேக்கிங் இட். ஓகே, ஸோ அதில் வந்து பிட்காயின் ஆகவோ இல்லை வேறு காயின்ஸ் ஆகவோ தே ஆர் ட்ரைங் டு ரிவார்ட் இட் அண்ட் த்ரூ தட் தே ஆர் மானிட்டைசிங் இட். ஸோ எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஏன் இவ்வளோ இதாக இருக்கும்போது இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போய் ட்ராக் பண்ணுறாங்க, ஏன் யூடியூபர்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க, மற்ற கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் வச்சிருக்கும் போது அதை கவர்மெண்ட் ட்ராக் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது முடியும். அதில் என்ன ஒரு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து இந்தியாவில இருந்து ஆப்ரேட் பண்றாங்களா அப்படின்றது தான் இப்போ ஒரு கொஸ்டின்ஸ். ஏன்னா இது இந்தியாவில இருந்து மட்டுமே ஆப்ரேட் பண்ணல, கண்டென்ட் இந்தியாவில இருந்து வெளியே போகுது வழியே அவங்க இந்தியாவில இருந்து மட்டும் ஆப்ரேட் பண்ணல, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் a chain of peoples. There is a lot of people involved in it. They are doing it for purpose. ஸோ இதில் இண்டஸ்ட்ரி வைஸுமே இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸுமே தே ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ். ஹவு டு கீப் தேர் டேட்டா மோர் செக்யூர் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ குளோபலாக பார்த்தீங்கன்னா பைரட் பே அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அவங்க வந்து மெயினாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குளோபல் ரீச்சில் இருக்காங்க. ஸோ அதனோட ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட்டை வந்து மோர் செக்யூர்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சைட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஐ மீன் அவங்க கண்டென்ட்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன அதுக்கு கவுண்டர்ஃபீட்டாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஓடிடிஸில் போகிறது. ஓடிடிஸில் போகும்போது சைட்ஸ் ஆர் அவைலபிள் லீகலி, யூ கேன் கெட் அ குவாலிட்டி. இன் தட் வே தே ஆர் கோயிங். இதை வந்து நம்ம இன்னும் மேற்கொண்டு இதை வந்து கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றதுக்கு தமிழ் ராக்கர்ஸே இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க லாஸ் ஆகட்டும், தென் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதை நம்ம செய்ய முடியும். தே ஆர் அச்சீவிங் இன் டு தட். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது ப்ராக்ரஸ் ஆகும். இட் டேக் இட்ஸ் ஓன் டைம் டு கண்ட்ரோல் இன் தட் வே, பட் இட் டேக்ஸ் சம் டைம், பட் இட் கேன் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.